Okay, so good evening everybody. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். सबको प्यार भरा नमस्ते. என்னோட பேர் வந்து மோனிகா. இவங்க வந்து தினேஷ் குமார். என்னோட ஏஜ் வந்து 41 and he is 42. இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ல 7.5 இயர்ஸா இருக்கோம். எங்களோட ஹெல்த் வந்து இவ்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் செஷன்ல என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபேமிலியோட நாங்கள் ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார். ஏன்னா வாரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேஷன் வந்து குக்கிங்கு. நான் நிறைய வெயிட் லாஸ் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுனால தான். ஆனால் இங்கே வந்து எல்லாமே நம்ம சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடப்ப நம்ம ஹெல்தி வெர்ஷனை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்ததோட விளைவுகள் 4 மாசத்துல போஸ்ட் பிரெக்னன்சி 36 kgs வெயிட் லாஸ் பண்ணி இன்னைக்கு 6.5 years இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து 3 monthsல 21 kgs வெயிட் லாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 7 years மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அகெயின் ஒன்ஸ் அண்ட் ஆல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து பெனாரஸ் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாமே மோஸ்ட்லி செஞ்சிருப்போம். நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து குழந்தைங்க வந்து ஒரு சில பேர் வந்து என்னன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்பெஷலா வந்து எனக்கு இது பிடிக்காது, எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும், எனக்கு வாழைப்பழம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சம் ட்விஸ்டா நம்ம சாப்பிட வச்சோம் அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ப்ளீஸ் டெலிஷியஸாகவும் இருக்கும். சேம் டைம் நம்ம ஆனால் சுகரி திங்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறது கம்மியாயிடும் அண்ட் நம்ம வயிறுக்கும் ரொம்ப கெடுதல். ஸோ இன்னைக்கு வந்து ஹெல்தி வெர்ஷன்ல நீங்க எப்படி வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் டைரி பென் எல்லாம் வச்சிருக்கீங்க. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுட்டில் உங்க எல்லா வீட்லயும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் மேட். கரெக்டா மில்க்குக்கு பதிலாக நம்ம ஷேக் மேட் யூஸ் பண்றோம்ல அந்த ஷேக் மேட் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரு. அண்ட் தென் இன்னைக்கு வந்து நான் வந்து ஃபார்முலா 1 ஆரஞ்சு யூஸ் பண்றேன். ஆரஞ்சு அண்ட் மேங்கோ காம்பினேஷன் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ப்ரோபயோட்டிக். நான் உங்களுக்கு வாரம் சொல்ற மாதிரி ப்ரோபயோட்டிக் என்னோட ஃபுட்டில் நான் போடுறதுக்கு காரணம் என்னதுன்னா கொஞ்சம் கூட நம்ம வயிறு வந்து எனக்கு ரொம்ப கன்சர்ன் என்னதுன்னா எந்த இன்ஃபெக்ஷனும் வாய் வழியா போனா கூட அது வயிறுல இருந்து தான் உடம்பு ஃபுல்லா பரவும். ஸோ நம்ம அங்கேயே வந்து அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு 1 பில்லியன் குட் பாக்டீரியா நம்ம ஸ்டமக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு மூலியமாவும் நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தியா வந்து எல்லாமே டைஜஸ்ட் பண்ண முடியும். வேற என்ன இன்கிரீடியன்ட்ஸ்னா ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ட்ஸ். உங்க வீட்டுல என்ன அவைலபிள் சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு மார்க்கெட்ல கிடைச்ச என்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிள் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் எல்லா இடத்துலயும். அண்ட் தென் பொமோகிரானட் மாதுளப்பழம் இப்போ வந்து சீசன்ல இருக்கு. அடுத்து வந்து ஐவ் காட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ். இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானல்ல இந்த ரெய்னி சீசன்ல வந்து ஸ்ட்ராபெரிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஏரியால வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஈஸியா கிடைக்கும். அண்ட் தென் ஐவ் காட் பியர்ஸ். கிரீன் கலர்ல வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ல கிடைக்கும்ல பேர்ஸ் அந்த ஃப்ரூட். ஓகே. ஸோ அண்ட் தென் ஒன் மெயின் இன்கிரீடியன்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏண்ட இருக்கிறது சியா சீட்ஸ். இப்போ இந்த சியா சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நான் கலௌட்டி கபாப் சொல்லி கொடுக்கப்போ உங்களுக்கு சொன்னேன். சியா சீட்ஸ் வந்து ரிச் இன் ஒமேகா 3. ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ இது நேச்சுரல் வே ஆஃப் டேக்கிங் ஒமேகா 3. தோ நம்ம ஹெர்பலைஃப்ல சப்ளிமெண்ட் இருக்கு. ஆனா சார்ஸ் வந்து ஆயிலை பத்தி சொல்லி கொடுக்கப்ப சொன்னாங்க ஒமேகா 3 ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கணும் நம்ம ஃபுட்டுலன்னு. ஏன்னா நம்ம ஜாயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சியா சீட்ஸை நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இந்த பாருங்க இந்த ஸ்பூன் அளவு ஓகே எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊற வச்சுட்டேன் ஒரு 10 minutes பிஃபோர். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபன்னுக்கும் வெயிட் பண்றோம்ல. ஸோ நான் ஃபர்ஸ்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது என்னதுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் ஆகும். உங்களுக்கு சியா சீட்ஸ் என்னது அப்படின்னு புரியலன்னு நான் ரொம்ப சொல்றேன். சவுத்ல ரொம்ப ஃபேமஸ் ஜிகர் தண்டா. கரெக்டா எல்லாம் குடிச்சிருப்பீங்க. ஜிகர் தண்டா போய் நிறைய கடையில போய் எல்லாம் ஐஸ்கிரீம்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த கருப்பு கலர்லாம் இருக்கும்ல ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் சப்ஜா சீட்ஸ் ஆர் சியா சீட்ஸ் சொல்லுவாங்க. சப்ஜா விதை கூட சொல்லுவாங்க. அதை நான் சோக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்கிரீடியன்ட்ஸ்ல போலாம். நம்ம
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இந்த ஷேக் மேட்டை வந்து ஒரு பாக்ஸ்ல எம்டி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட குழந்தைங்க தானாவே ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஃபுல்லா பாக்கெட் மெஸ் பண்ணிடுவாங்க. சோ நான் இந்த காலியான டப்பால போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே நல்லா பாத்துக்கோங்க. ஃபார்முலா 1 ஸ்கூப், நான் ஷேக் மேட்டோட ஸ்கூப் எடுக்கலாம், எல்லாமே ஃபார்முலா 1 ஸ்கூப்போட மெஷர்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். So I have taken 1, 2, 3, 4, 5 and 6 scoops. Okay, 6 scoops of நம்மளோட ஷேக் மேட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஷேக் மேட்டனா இத ஃபர்ஸ்ட் வந்து இது எடுத்தோனே நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னா அப்படி கட்டி கட்டியா லம்ப்ஸ் ஆயிரும். சோ நம்ம எப்பவுமே அது பண்ணக்கூடாது. குழந்தைங்க சின்ன இருக்கப்ப வந்து மில்க் பவுடர் நம்ம எப்படி கொஞ்சமா பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அப்படி பண்றோமோ அதே மாதிரிதான் இதையும் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கேன், இதுல ஊத்திட்டு ஐ எம் ஜஸ்ட் பேஸ்ட் மாதிரி ஆக்குறேன் இதை ஃபர்ஸ்ட். இல்லைன்னா ரொம்ப லம்ப்ஸ் வந்துடும், அந்த லம்ப்ஸ் எடுக்கவே முடியாது. கட்டி கட்டியா ஆயிடுச்சுன்னா நீங்க அப்புறம் வந்து அது நல்லாவே இருக்காது, திரியா இருக்கும் நம்மளுக்கு. சோ மில்க் நல்லா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்சிஸ்டன்சி திக், இங்க பாருங்க விழவே மாட்டேங்குது ஸ்பூன்ல, இந்த மாதிரி திக் பண்ணிக்கணும். இதுக்கு பிறகு கொஞ்சம் இன்னும் தண்ணி ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு 4 ப்ராசஸ், 4 ஸ்டெப்ஸ்ல தான் நம்மளால பண்ண முடியும். நல்லா ஞாபகம், திருப்பியும் சொல்றேன், இந்த ஸ்டெப்பை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த மில்க் வந்து கட்டி கட்டியா இருக்கும், உங்களால வந்து சாப்பிடவே முடியாது. ஓகே, சோ இத திருப்பி வந்து நான் கொஞ்சம் பேஸ்ட் பண்றேன் இந்த தண்ணியை வச்சு. ஏன்னா இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே எஸ். இப்போ நான் காமிக்கிறேன் உங்க எல்லாருக்கும். வெயிட், ஏன்னா இது ஜஸ்ட் 5 minutes குக்கிங் தான், ஆனா இந்த பேஸ்ட் செய்யறதுல தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்க நான் பேஸ்ட் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் தோசை மாவு, இட்லி மாவு இருக்கலாம் அந்த மாதிரி திக் இட்லி பேட்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன்னா இதுல புரோட்டீன் போட போறேன் நான். ஏன்னா புரோட்டீனும் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்க பேஸ்ட் பண்ணல அப்படின்னா அகைன் ஃபுல்லா புரோட்டீன் வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்புறம் அது வந்து நல்லாவே இருக்காது, ஏன்னா ரா டேஸ்ட் வரும். சோ நான் என்ன பண்றேன்னா 2 scoops ஆஃப் புரோட்டீன் ஆட் பண்றேன். ஓகே, சோ இப்போ இத வந்து அந்த பேட்டர்ல மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் கூட இந்த ப்ராசஸ்ல நீங்க அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ்ல நீங்க ஸ்கிப் பண்ணி நான் சீக்கிரமா குக் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அண்ட் மிக்ஸில நீங்க அடிச்சீங்க அப்படின்னா நொர நொர இருக்கும், சோ அதுமே நல்லா வராது. சோ நீங்க மிக்ஸிலயும் போட்டுறாதீங்க இத. ஓகே, ஏன்னா நான் எல்லாம் ட்ரை பண்ணி நிறைய தடவை மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அது எல்லாமே. ஃபைனலி திஸ் இஸ் a successful model. சோ இப்ப பாருங்க திருப்பி வந்து இவ்வளவு திக் ஆயிடுச்சு பாருங்க. திக் ஆன பிறகு கொஞ்சம் தண்ணி திருப்பி அகைன், இது நான் 3rd டைம் ஆட் பண்றேன். நல்லா ஞாபகம், 3rd டைம் நான் இத ப்ராசஸ் பண்றேன். ஓகே எஸ், திருப்பி வந்து இது இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சில கொண்டு வரணும். இன்னொரு மெத்தட் வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கணும்னா நீங்க ஒரே டைரக்ஷன்ல சுத்துனீங்கன்னா லம்ப்ஸ் உங்களுக்கு வராது. நீங்க இதே மாத்தி மாத்தி இப்படி இப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு கட்டி கட்டியா வந்துடும். ஸோ தட்ஸ் a tips from me. ஓகே, நீங்க யாருனாலும் கேக் பேக், அதான் கேக் எல்லாம் பேக் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரே டைரக்ஷன்ல நீங்க பண்ணுங்க, மாத்தி மாத்தி பண்ணாதீங்க, ஏன்னா ஏர் வந்து உள்ள போய் ஃபில் ஆயிரும் அதனால.
So this is again இப்ப பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல ஒரு தோசை கன்சிஸ்டன்சி வந்துச்சு. Now fourth time I am adding the water. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க இது கொஞ்சம் மில்க் வந்து பேபிஸ்க்கு கொடுப்போம்ல நம்ம அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆயிடும். பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேபிஸ்க்கு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இவ்வளோ வந்து 1 scoop is more than enough. ஓகே இங்க பாருங்க. இப்ப பாருங்க ஃப்ளோயி டெக்ஸ்சர் ஆயிடுச்சா? கரெக்டா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி. எஸ் ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we will on the pan. இப்போ நான் இது என்ன பண்றேன்னா நான் வந்து பாயில் கன்சிஸ்டன்சில கொண்டு வந்து நான் ஹாட் வாட்டர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் இதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 350 ml வந்து ஹாட் வாட்டர் போடுறேன். ஓகே ஏன்னா இங்க டைம் கம்மியா இருக்கறனால நான் ஹாட் பண்ணி வச்சிருந்தேன். சோ நீங்க வந்து அதை ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணிய. ஓகே சோ இது வந்து ஒரு பாயில் வந்துருச்சு வாட்டர்ல. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னா இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணோம்ல இத வந்து மிக்ஸ் பண்ணிட்டே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸ்லோவா. ஓகே சோ டோன்ட் பீ இன் ஹரி. சிம்ல வச்சுக்கோங்க நீங்க அடுப்பை. சிம்ல வச்சுட்டு இது மில்க் நம்ம பண்ண போறோம். இது பால் ஆயிடும். இப்போ நல்ல திக் கிரீமி மில்க் மாதிரி வந்துடும். சூப்பர். ஒரு லம்ப் கூட இல்ல, ஒரு கட்டி கூட இல்ல இதுல. இப்போ இல்லன்னா நார்மலி புரோட்டீன் வந்து கட்டி ஆயிடும் and then you will not be able to see it correctly. Okay so இங்க பாருங்க நல்லா. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட பவுல்ல வந்து இது ஒரு பாயில் வரணும். ஒரு 2 to 3 பாயில்ஸ் வரணும். எப்படி நம்ம பால் வந்து பாயில் பண்றோமோ அதே மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட ஷேக் மேட் வந்து நம்ம வந்து கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்ப நல்ல கிரீமி டெக்ஸ்சர் வரும். இது எப்படின்னா நம்ம நாட்டு மாடு பால் வாங்கிட்டு ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தா எப்படி கிரீமி டெக்ஸ்சர் வருமோ அந்த கிரீமி டெக்ஸ்சர் ஏற்கனவே இதுல இருக்கும். ஆனா நீங்க 3 பாயில்ஸ் எடுத்துக்கணும். இதுல அட்லீஸ்ட் மினிமம் 3 பாயில்ஸ். இது பாயில் ஆகிற பீரியட்ல நான் என்ன பண்றேன்னா ஏன்னா ஹீட்ல வந்து நம்ம ஃபார்முலா 1 போடக்கூடாது ரைட்டா. இது நான் எவ்ரி செஷன்ல சொல்றேன். நம்ம ஃபார்முலா 1 வந்து ஹாட் இதுல போடவே கூடாது. So this is like 3 scoops 3 to 4 scoops உங்களோட ஸ்வீட் பொறுத்து நீங்க வந்து அது பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 350 ml போட்டிருக்கனால வந்து ஒரு just 3 scoops is more than enough. கூடல இத மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பால் மாதிரி எதுவுமே அடி பிடிக்கும். அது கீழே வந்து இதாயிரும். ஓகே so I'm just mixing it. Now I am putting probiotic. Okay so 1 billion good bacteria going inside my custard. Okay 1 probiotic sachet. இப்போ இத வந்து இதே மாதிரி process பண்ணனும். மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி வெச்சுக்கணும் நம்ம. ஓகே எஸ். ஃபார்முலா 1 வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியா வந்து பேஸ்ட் ஆயிடும். புரோட்டீனும் நம்மளோட ஷேக் மேட் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். Okay meanwhile keep mixing this. நான் ரொம்ப லோ ஃப்ளேம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சைமல்டேனியஸ்லி இதோ நான் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால. So yes see இது வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல ஃபார்முலா 1 உங்களுக்கு டிஃபிகல்ட்டியே வராது. பாருங்க ஃபார்முலா 1 is ready. சோ இதுல வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியே வராது. இப்போ ஒரு சில பேர் வந்து வெறும் நம்ம குழந்தைகளுக்கு அளவு மட்டும் செய்யறோம் அப்படின்னா you can use even dino shake. Dino shake நீங்க செய்யப்ப இந்த ஹாட் மில்க்லயே போட்டு ஒரு பாயில் கூட எடுக்கலாம்.
ஆனா நான் ஃபார்முலா 1 இன்னைக்கு போடுறேன். சோ நம்ம ஃபார்முலா 1 வந்து ஹாட் போட்டுட்டு பாயில் பண்ணக்கூடாது. ஓகே, சோ ஜஸ்ட் ஒரு பாயிலுக்கு நான் வெயிட் பண்றேன். இதுல வந்து பெஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட் எது இருக்கும்னா ஸ்ட்ராபெரி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் நீங்க போட்டீங்கன்னா செம்மையா வரும் உங்களுக்கு. பட் எனக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கிடைச்சதுனால நான் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு இன்னைக்கு நான் ஆரஞ்சு ஃபிளேவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, so now this is like almost ready. Yes, நல்ல பாயில் வந்துருச்சு. இப்போ வந்து என்கிட்ட நிறைய கேள்வி என்ன வருதுன்னா, நாங்க டயபெட்டிக்கா இருக்கோம், நாங்க வெயிட் லாஸ்ல இருக்கோம், அப்ப நாங்க சாப்பிடலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா 1லயும் டைனோஷேக்ல இருக்க ஸ்வீட்னஸே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஆனா இதே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கப்ப இல்ல நம்ம வந்து ஒரு ஐடியல் வெயிட்ல இருக்கப்ப நம்மளுக்கு வந்து urge for sweetness கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா you can use substitute for white sugar. நாட்டு சக்கரை போடலாம், இல்ல தேன் போடலாம், இல்ல கொஞ்சம் வெல்லம் போடலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து வெல்லம் நாட்டு சக்கரை போடப்ப வந்து அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அது சூடா இருக்கும்ல அப்பதான் மிக்ஸ் பண்ணணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் போட்டுட்டு பாயில் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா அதோட வந்து தன்மையை வந்து ஒரு மாதிரியாரும் அண்ட் தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இன்ஃபேக்ட் வந்து நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன், அதுல வந்து கேன்சர் செல்ஸ் நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் டீல சக்கரை போட்டு பாயில் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கூட குடிச்சிருப்போம். சோ அதெல்லாம் வந்து கேன்சர் செல்ஸை வந்து ஆக்டிவ் பண்ற வந்து இது. சோ நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம பாயாசம் எது செஞ்சா கூட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெல்லம் போட்டு மூடிட்டோம்னா அதாவே கரைஞ்சிரும் and then you can have it. சோ இது வந்து நான் பர்சனலா வந்து எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். எந்த ஸ்வீட் பண்ணாலும் நான் ஹீட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவேன் and then only I will add. Okay, சோ இப்போ நான் வந்து ஆஃப் பண்றேன். ஏன்னா மில்க் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்ல கிரீமி டெக்ஸ்டர் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. சி நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, கிரீமி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா I am going to add formula 1 to it. சூப்பர், திக்க ஆரம்பிச்சிச்சு. வாவ், கிரேட். இப்போ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். நான் வந்து இங்க ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்படி கூட காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன் நானு. ஏன்னா வந்து ஃபார்முலா 1 போட பிறகு நீங்க பாயில் எடுக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா 1 டப்பா இன்ஃபேக்ட் ஹீட் கிட்டக்கே இருக்கக்கூடாது. நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதுக்கு வந்து கம்மி ஆயிரும், இல்ல 0 கூட ஆயிரும் கன்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா. சோ அவ்வளவுதான். சோ இப்போ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் இந்த பேட்டரோட. இன்னுமே வந்து இதுல இருக்கு, அதை வந்து நான் அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்குவேன். See, I'm showing you நல்ல ஒரு creamy texture வந்திருக்கு. Dinesh, you can show from there. Yes. அது புடிச்சு காமிங்க. எப்படி பாருங்க, எப்படி நம்ம வந்து தோசையோட பேட்டர் இருக்கோமோ அதோட கொஞ்சம் பாருங்க. இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா? இது ஆன பிறகு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்ல கூல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இவ்வளவு சூடா ஏதாச்சும் நம்ம செய்யறோம் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர்லயும் வந்து ஒரு வந்து வேவ்ஸ் மாதிரி இருக்கும், அது நம்ம ஃபுட்ல போய் பாய்சன் ஆக்கிரும். ஸோ நீங்க ஹாட் ஐட்டம்ஸ் வந்து டைரக்டா எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல லோடு பண்ணக்கூடாது. இதை ரூம் டெம்பரேச்சர்ல கொண்டு வந்த பிறகு நீங்க இதை எடுத்து ஃப்ரீசர்ல கூட வைக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டைம் கம்மியா இருக்குன்னா, இல்ல எங்களுக்கு மைல்டா சளி மாதிரி இருக்கு ஆனா இதை சாப்பிடணும்னா நீங்க நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 hours வச்சீங்கன்னா நல்ல ஜில் ஆயிடும். இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்ச பிறகு இது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கப்ப யூ கேன் ஆட் லைட்டா நாட்டு சக்கரை,
பிளேன் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ். இப்போ இது எப்படி வந்து நம்ம பிளேட்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட். இது நான் டைரக்டா வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகப்பதான் நான் கொண்டு வந்தேன். சோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. இட்லி பேட்டர் மாதிரி வந்து அப்படியே காமிங்க. கன்சிஸ்டன்சி தெரியுதா உங்களுக்கு? நல்லா இது ஃபுல்லா வந்து அப்படியே திக்கா இருக்கு. இப்போ இது எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சா? அண்ட் தென் இங்க பாருங்க 3 பவுல் எடுத்திருக்கேன் நானு. ஏன்னா 3 பேரும் ரெடியா இருக்காங்க இங்க. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ அம் ஆடிங் ஆப்பிள். ஓகே, சின்ன சின்னதா ஆப்பிள் வெட்டி வச்சிருக்கேன் நானு. ஓகே, ஆப்பிள் வெட்டின பிறகு ஐ அம் ஜஸ்ட் chopping in the berries pairs. Okay, so pairs வந்து நான் ஏன் ஃபர்ஸ்ட் வெட்டலனா, இது ஆக்சிடைஸ் ஆயிரும் naturally. லைட்டா நான் 10 minutes before வெட்டினதுக்கே ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. Okay, so once pairs are added, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, I am going to add strawberry உள்ள. ஓகே, ஓகே, so I've added strawberry. இது வந்து நான் கழுவி ஏற்கனவே வச்சிருந்தேன். and these are like நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன் இத. so ஓகே, சோ நான் இது மூணுமே வந்து இங்க வெச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கஸ்டர்ட் வந்து ஆட் பண்ண போறேன் இதுக்கு மேல. ஓகே, ஓகே, all right. so இங்க பாருங்க, இங்க ஏற்கனவே ஃபைட் நடந்துருச்சு, எந்த பவுல் எனக்கு எந்த பவுல் உனக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நல்லா டெக்கரேட் பண்றதுக்கு பொமோகிரானட்ஸ், ஓகே, மாதுளப்பழம் நல்லா மேல இருந்து போட்டுட்டு, நீங்க இதுல கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம், குவாவா ஆட் பண்ணலாம். எங்க வீட்ல ஃப்ரூட்ஸே இல்ல இன்னைக்கு, அப்ப நான் இது செய்யலாமா? தாராளமா செய்யலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, முந்திரி, பாதாம், பிஸ்தா, கிஷ்மிஷ். இது வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தாவை லைட்டா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இத செஞ்சுட்டு இதுல நீங்க வந்து எல்லாம் மிக்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். ஈவன் தட்ஸ் a very good option. ஓகே, ஆல்ரைட். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சியா சீட்ஸ் காமிங்க கொஞ்சம். பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இது நல்ல திக்கா ஜெல் மாதிரி ஆயிடுச்சு chia seeds. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, chia seeds are really good for health, especially வந்து சம்மர்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பெரியவங்க நிறைய கூட சாப்பிடலாம், in case if you love it. Okay, so just show this bowl now. Okay, நீங்க ரெண்டு பேரும் காமிக்கிறீங்களா? காமிங்க. So the pudding is ready. Okay, healthy fruit custard. அங்க camera is there. Yes, all right. So I hope உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கணுமான்னு கேக்குறாங்க. வேண்டாம், அப்புறம் வயிறு வலி வந்துடும். ஆனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கிறது இது ஒரு குட் வே. All right, so back to MC and thank you for this great opportunity. Bye bye everybody. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர். Very super. Okay, thank you so much Monica ma'am. Very wonderful. பாக்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது இல்லையா? இங்க என்னோட ஸ்கிரீன்ல நான் பாக்குற குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கு 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 நாளைக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்டோட ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி ஆயிரும் இல்லையா?